முன்னாலே பேசிய தோழர்கள் அமைச்சர் நயனார் 2 பேரும் சண்டை போட்டாங்க. அதே போல அண்ணன் டிடிஎஸ் அவர்கள் பேசும்போது போக்குவரத்து செயலாளர் சண்டை போட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அவர்கள் சண்டை போடுவதை பற்றி பிரச்சனை இல்லை. எதற்காக அவர்கள் பேசினார்கள், என்ன பிரச்சனை என்பதை பின்னால் சொல்கிறேன். ஆனால் அவர்கள் கோபப்பட்டதற்கும் அவர்கள் ஆத்திரப்பட்டதற்கும் முக்கியமான காரணம், இன்றைக்கு தொழிலாளர்கள் மத்தியிலே அதிகாரிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் பாகுபாடு வரக்கூடிய ஒரு நிலைமையை அரசு ஏற்படுத்தியுள்ளது என்ற விஷயத்தை நான் திருமலைசாமி அவர்கள் பேசும் பொழுது செயலாளருக்கு கோபம் வந்தது. அதே போல ஓய்வு பெற்றவர்களுடைய டிஏ பிரச்சனை, 1/4/2003 பிறகு உள்ளவர்களுடைய ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த பிரச்சனைகளை எல்லாம் பேசும்போது அமைச்சருக்கு கோபம் வந்தது. அவர்களுக்கு கோபம் வந்ததற்கான அடிப்படையான காரணம் என்ன என்றால், நாம் முன்வைத்த விவாதங்களுக்கோ நாம் கேட்ட கேள்விகளுக்கோ நாம் எழுப்பிய பிரச்சனைகளுக்கோ அவர்களிடம் பதில் இல்லை. அதான் காரணம், வேற ஒரு காரணம் இல்ல. நாம் முன்வைத்த வாதங்கள் எதையும் அவர்களால் மறுக்க முடியாது. நான் விவரங்களை சொல்கின்றேன். ஓய்வு பெற்றவர்களுடைய டிஏ பிரச்சனை எனக்கு தெரியும். நீங்க கடந்த 3 ஆண்டுகளாக இந்த ரோட்ல நடந்த எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, நிறைய கூட்டம் நடந்திருக்குது. நிறைய போராட்டம், தொழிற்சங்கங்கள், ஓய்வு பெற்ற அமைப்புகள் எல்லாரும் நடத்துற போராட்டம் என்ன, எங்களுடைய அகவிலைப்படி உயர்வு, அகவிலைப்படி கடந்த 9 ஆண்டுகளாக மறுக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் என்ற நூற்றுக்கணக்கான போராட்டங்கள். இந்த பேச்சுவார்த்தைகளை கூட சொன்னோம். போன பேச்சுவார்த்தையில நாங்கள் இதை பேசினோம். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? நாங்கள் முதலமைச்சரை கேட்டுவிட்டு சொல்றோம்ட்டு போனீங்க. 3 வருஷமா முதலமைச்சரை கேட்டுக்கிட்டே இருக்கு. அது என்னமோ தெரியும், நம்ம அமைச்சர் எப்ப பார்த்தாலும் என்ன அவர் ரெடிமேடா ஒரு பதில் வச்சிருக்கிறார். ரெடிமேடா என்ன பதில் வச்சிருக்காருன்னா, சிக்கலான கேள்வியை கேட்டா நான் முதலமைச்சரை கேட்டு சொல்றேன், முதலமைச்சர் அறிவிப்பார். ஒரு அமைச்சர் இந்த பதில் வரும்னு நமக்கு தெரியும். நீங்க ஓய்வு பெற்றோர் இன்னைக்கு நாளைக்கும் போய் கேளுங்க. ஓய்வு பெற்றோர் பணப்பலன் சம்பந்தமா எப்போதாலும் போய் கேளுங்க. எந்த நிருபர் போய் கேட்டாலும் சரி, யாரு கேட்டாலும் அமைச்சர் சொல்லக்கூடிய ஒரே பதில், அமைச்சர் என்ன பதில் சொல்றாரு நமக்கு தெரியும். பத்திரிகையாளர்கள் பேட்டியே எடுக்க வேண்டாம், ஓய்வு பெற்றோருடைய டிஏ பிரச்சனையை கேட்டேன், முதலமைச்சர் அறிவிப்பார் என்று அமைச்சர் சொல்லி இருக்கிறார். இதை தவிர வேற என்ன பதில் இருக்கிறது? பேச்சுவார்த்தைகளை பேசினோம். எல்லாம் பேசிவிட்டு நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டோம். பெற்றவர்களுக்கு வழக்கு நடந்தது. வழக்குல டிஏ கொடுக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டார். அந்த உத்தரவுக்கு எதிராக டிவிஷன் பெஞ்சு போனாங்க. டிவிஷன் பெஞ்சும் உத்தரவிட்டது. சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட் எஸ்எல்பியை டிஸ்மிஸ் பண்ணிருச்சு. எஸ்எல்பியை டிஸ்மிஸ் பண்ண பிறகு ஒரு ரெவியூ பெட்டிஷன் போட்டாங்க. ரெவியூ பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகி போச்சு. இப்போ ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க வச்சவங்க, பியூரிட்டி பெட்டிஷன். அது நிச்சயமா வரப்போறதே கிடையாது. ஆனால் இதற்கு இடையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடக்கும். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிபதி சென்ற வாயிதாவிலே என்ன சொன்னார்? சென்ற வாயிதாவில் என்ன சொன்னார்னா, 3000 கோடி ரூபாய் அரியர்ஸ் இருக்கிறது. இந்த 3000 கோடி ரூபாய் அரியர்ஸை எப்போது தருவீர்கள், எத்தனை தவணையில் தருவீர்கள், எத்தனை தவணையில் தருவீர்கள், அடுத்த மாசத்துல தருவீங்களா, இது சம்பந்தமாக பிரமாண பத்திரம் அபிடம் தாக்கல் பண்ணுங்க என்று கடந்த 1 மாதத்துக்கு முன்னால்
நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலே நீதிபதி சொன்னார், கடைசியில் வாய்தாவே வாங்க முடியாது, இனிமேல் வேறு வழியே இல்லை என்ற அடிப்படையில் இப்போ ஒரு அபிடவுட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த அபிடவுட்ல தான் நாங்க 15 கோடி ரூபாய் தர்றோம். அந்த 15 கோடி ரூபாயில ஏற்கனவே 1/9/2016 பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு 5% என்பதை 14% தருகிறோம். 1/9/2000 முன்னாடி ஓய்வு பெற்றவர்களுக்கு 119% என்பதை 146% தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாம் அமலுக்கு வந்துருச்சு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்க வேற சில விஷயங்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பிரச்சனையாக கிளப்பினோம். என்ன சொல்றாங்க, அபிடவுட்டில் என்ன சொல்கிறார் என்றால், அந்த அபிடவுட்டில் போக்குவரத்து செயலாளர் கையெழுத்து போட்டிருக்கிறார், டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி. அதே போல பைனான்ஸ் செக்ரட்டரி கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. பைனான்ஸ் செக்ரட்டரியும் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரியும் கையெழுத்து போட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்திலே என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய போக்குவரத்து கழகங்கள் தான். ஆனால் இந்த போக்குவரத்து கழகங்கள் தனி நிறுவனம், இவை கம்பெனி சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு தனி நிர்வாக ஏற்பாடுகள் இருக்கிறது. அரசாங்கத்துக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை. அதுபோல பென்ஷன் ட்ரஸ்ட் என்பது ஒரு தனியான அமைப்பு. அந்த அமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தமில்லை. அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வூதியம் வேறு, இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வூதியம் என்பது வேறு. இவர்கள் அரசு ஊழியர்கள் போல ஓய்வூதியம் கேட்க முடியாது என்று கேட்டால், இவர்கள் எல்லோருமே போக்குவரத்து தொழிலாளிகள் எல்லோருமே இதற்கு முன்னால் வருங்கால வைப்பு நிதி சட்டத்திலே இருந்தார்கள். அந்த வருங்கால வைப்பு நிதி சட்டத்திலே 12% நிர்வாக பங்கு, 12% தொழிலாளி பங்கு. இந்த வருங்கால வைப்பு நிதி சட்டத்துக்கு பதிலாகத்தான் இந்த ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. இதில் நிர்வாகம் போடக்கூடிய 12% பங்கை வைத்துத்தான் இந்த ஓய்வூதியத்தை கொடுக்கின்றோம். இது அரசு ஊழியர்கள் போன்ற ஓய்வூதியம் அல்ல, இது கான்ட்ரிபியூட்டரி ஓய்வூதியம், இது ஒரு பங்கு திட்ட ஓய்வூதியம் அப்படின்னு அந்த ஆய்வுல சொல்லி இருக்கிறாங்க. சொல்லிவிட்டு மேலும் என்ன சொல்கிறார் என்றால், இந்த ஓய்வூதிய திட்டம் 1998 ஒப்பந்தத்தில் இருந்து அமலுக்கு வந்தது. அந்த ஒப்பந்தப்படி 1998க்கு முன்னாலே பணியில் இருந்தவர்களுக்கு இது வில்லிங்னஸ் விருப்புரிமை, அதோட நிறுத்திக்கிட்டான். அதுக்கப்புறம் சொல்லல. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 1998க்கு பிறகு உள்ளவர்களுக்கு கட்டாயப்பட இருக்குது. அப்படி அந்த 2 வார்த்தையை நிறுத்திட்டு பங்களிப்பு ஓய்வு திட்டம் அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்க. ஆமா, பேச்சுவார்த்தைகள் என்ன கேட்டோம்னா, நீங்க இப்படி எல்லாம் அவிடவுட் போட்டிருக்கீங்க, அரசாங்கத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க, பென்ஷன் ட்ரஸ்டுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க, இது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம்னு சொல்றீங்க, இது இபிஎஃப்க்கு பதிலான ஓய்வூதிய திட்டம்னு சொல்றீங்க, அரசு ஓய்வூதிய திட்டம் இதுவும் ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம். அரசு ஊதிய ஓய்வூதியம் இது ஒண்ணு இல்லைல்ல, இது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தானே. அப்படின்னா எதுக்கு 1/4/2003க்கு பிறகு வேலைக்கு சேர்ந்தவனா இந்த ஓய்வூதிய திட்டம் பொருந்தாதுன்னு சொல்லி ஜீவா போடுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம்? ஜீவா போடலாம், சம்பந்தமே இல்லை என்று சொல்லிவிட்டு சம்பந்தம் இல்லாத நீங்க எதுக்கு மூக்க நுழைக்கிறீங்க? மூக்க நுழைச்சதுனால என்ன? 1/4/2003க்கு பிறகு சேர்ந்தவர்களுடைய பணம் 8000 கோடி இருக்குது.
10% கான்ட்ரிபியூஷன், அதே 12% ஆனா 10,000 கோடி ரூபாய் கான்ட்ரிபியூஷன் இருக்குது உங்க கையில. நீ அந்த திட்டத்தை சேர்க்காம இருந்திருந்தா 10,000 கோடி ட்ரஸ்ட்ல இருக்கும். இந்த ரிட்டையர் தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய அகவிலைப்படி நிலுவைத் தொகை வெறும் 3,000 கோடி தான். மீது 7,000 கோடி ரூபாய் ட்ரஸ்ட்ல பணம் இருக்கும். புது தொழிலாளிக்கு பென்ஷன் கிடைக்கும். நீ சம்பந்தம் இல்லாம ஜீவோவை போட்டுட்டு 70 வயசு 80 வயசான ஓய்வூதியர்களுடைய வாழ்க்கையோடு விளையாடுகிறீர்கள். மருத்துவ காப்பீடு அவர்களுக்கு இல்லை. இது எந்த விதத்தில் நியாயம்? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொன்னோம். இதுதான் அவங்களுக்கு கோபம். இதான் கோபம். இப்ப நாம் கேட்கிறோம், அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறோம், நீ கார்பரேஷன் தனி. நாங்க சொன்னோம், இதெல்லாம் நாங்க சொன்னோம். 2003க்கு பிறகு உள்ளவர்களை ஓய்வூதிய திட்டத்திலிருந்து விலக்கி விட்டீர்கள். இதனால் இந்த பென்ஷனுக்கு பாதிப்பு ஏற்படும். 2015க்கு பிறகு இந்த பென்ஷன் ரொம்ப சிக்கல்ல மாட்டோம் அப்படின்னு நாங்க சொன்னோம். 2007க்கு முன்னாடியே சொன்னோம். நீங்க என்ன செஞ்சீங்க? 2007 ஒரு குழுவை போட்டீர்கள். அந்த குழு ஒரு ரெக்கமெண்டேஷன் அரசாங்கத்துக்கு கொடுத்துச்சு. இன்ன தேதி வரை அந்த ரெக்கமெண்டேஷனை நீ நிறைவேற்றல. திருப்பி பேச்சுவார்த்தையில பேசலாம், திருப்பி பேச்சுவார்த்தையில பேசிடும். என்ன பேசலாம்? சிக்கல்ல மாட்ட போது பணம் இருக்காது என்று சொன்ன உடனே நீங்கள் என்ன சொன்னீர்கள்? அதான் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், இதில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறையை அரசாங்கம் வீடு கட்டும் ஒப்பந்த சரத்தை 9 வருஷமா போட்டேன். ஒத்த பைசாவை கொடுக்கல. ஒப்பந்தம் போட்டு என்ன பிரயோஜனம்? இது நம்ம எல்லாம் இதை பேசி இருக்கிறோம். 2005 பேசியிருக்கோம், 2007 பேசியிருக்கோம், 2010 பேசி இருக்கிறோம், 13 பேசியிருக்கோம், 15 பேசி இருக்கிறோம், 22 பேசி இருக்கிறோம். எல்லாம் போட்டு ஒப்பந்தம் எல்லாம் ஆயிருக்குது. ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு ஆதங்கம், சங்கங்கள் எல்லாத்தையும் தொழிற்சங்கம்னு சொல்லி இந்த திங்க திருமாத்தான் நெல்லு கொடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல. போராட்டம் கேட்டா அவங்க சரி ரைட்டு, அவங்கள பத்தி நம்ம பேசலாம். தன்மையை புரிந்து கொள்ளாமல் ஒரு அமைப்பு போராடினால் பிரச்சனை என்னன்னே தெரியாம நீ பேசணும்னா தீர்வு கிடைக்கும். கேட்டோம், அவருக்கு பதில் இல்லை. இன்னொரு சொன்னோம், சரி நீ ஒப்பந்தத்தை ஒழுங்கு அமல்படுத்துறீங்களா? கையில பெரிய டாக்குமெண்டா வைத்திருந்தோம். அந்த 200 பக்க டாக்குமெண்ட ஃபைன் பண்ணி போக்குவரத்து செயலாளர் நீங்க உட்கார்ந்து படிங்க, உட்கார்ந்து படிங்க. சீனியாரிட்டி அடிப்படையில் ப்ரமோஷன் ஒப்பந்தத்தில் இருக்குது. ஒரு தொழிலாளி என்ன போடுறாரு? சீனியாரிட்டி எல்லாம் பார்க்காத, நான் டிகிரி முடிச்சிருக்கேன், எனக்கு ப்ரமோஷன் கொடு கேட்டா போடுறாரு. உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறார். மதுரை நிர்வாகம் என்ன செய்யுது? இல்ல சீனியாரிட்டி இப்படிதான் ப்ரமோஷன் கொடுக்கணும்னு எங்க ஒப்பந்தத்தில் இருக்குது, அதனால சீனியாரிட்டி இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்னு யார் பதில் போடுறா? மதுரை நிர்வாகம் பதில் போடுது. கவனமா கேளுங்க, மதுரை நிர்வாகம் பதில் போடுது. அந்த தொழிலாளி வக்கீல் என்ன சொல்றாருன்னா, இந்த மதுரை நிர்வாகம் சொல்றதெல்லாம் போய் எம்பிசில டிகிரி படிச்சவங்களுக்கு கொடுக்கலாம், சிடிசில டிகிரி படிச்சவங்களுக்கு கொடுக்கலாம், தமிழ்நாடு டிகிரி படிச்சவங்களுக்கு கொடுக்கலாம். மதுரை நிர்வாகம் சொல்றது போய். அதோட கோர்ட் என்ன சொல்லுது? அப்படியா? அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி பாத்தியாச்சாரு, இதுக்கு டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி வந்து பதில் சொல்லட்டும் நீதிமன்றம் உத்தரவு போடுது. நாம் கேட்டோம், உத்தரவு போட்ட உடனே டிரான்ஸ்போர்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி இவர் போய் என்ன பதில் சொல்றாருன்னா, போட்டிருக்காங்க நிர்வாகம் ஒப்பந்தம் இருந்ததுன்னு சொல்லுது. டிரான்ஸ்போர்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி என்ன போடுறாருன்னா, சிஎஸ்ஆர் தான் பொருந்தும்.
சிஎஸ்ஓ படிதான் இந்த நிர்வாக ஒப்பந்தம் சொல்லுது. டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி சிஎஸ்ஆர் சொல்றாங்க. ஆமா, இதெல்லாம் கொடுத்தோம். நாங்க எதுக்கு உங்களோட ஒப்பந்தம் போடணும்? ஒப்பந்தம் போட்டா டிஏவை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒப்பந்தம் போட்டா ஒப்பந்தப்படி பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எங்க தொழிலாளி 10,000 கோடி ரூபாய் இருக்குது, ட்ரஸ்ட்ல பணம் இல்லைன்னு சொல்ற. 1/4/2003 பிறகு உள்ளவருக்கு ஓய்வூதியம் இல்லை. ஓய்வு பெற்ற தொழிலாளி 70 வயசுல 80 வயசுல ரோட்டில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நான் 27% தர்றேன். ஏதோ இனாம் கொடுத்தது போல நீங்க கொடுக்குறீங்களா? உங்களோட பேச்சுவார்த்தை நடத்துவதில் என்ன நியாயம் இருக்குது? இந்த பேச்சுவார்த்தை நியாயமானு சொன்ன உடனே அமைச்சருக்கு கோபம் வருது. நீங்க இவ்வளவு நேரம் பேசாமலாம் இருந்தீங்க, நீங்க ரொம்ப நேரம் பேசுனீங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு ரொம்ப நேரம் பேசுறான்னு கொஞ்ச நேரம் பேசுறான்னு அரசாங்கம் செய்ய வேண்டாமா? அரசாங்கத்துக்கு ஒரு நாணயம் வேண்டாமா? அரசாங்கத்துக்கு ஒரு நேர்மை வேண்டாமா? அரசாங்கத்துக்கு ஒரு இது வேண்டாமா? எதுவுமே இல்லாம இப்ப நாளைக்கு நாம சொன்னோம், நீங்க பேச்சுவார்த்தை சொல்றீங்க, நாங்க கேட்டதுக்கு பிறகு நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாளைக்கு ஒரு கும்பமேளா நடத்த போறீங்க. அந்த கும்பமேளா முடிச்சுட்டு இதுதான் ஒப்பந்தம்னு சொல்லுவீங்க. நம்ம தொழிலாளி என்ன ஏதோ சரியா போய் தொலையுது, என்னமா நடக்க போகுது நம்ம தொழிலாளி. இது அரசாங்கத்துக்கு வசதி. தொழிலாளர்கள் வெளிப்பாடு இல்லாவிட்டால் ஏற்கனவே நம்ம சொல்றோம் 8வது ஊதிய குழு வரப்போகிறது. இப்பவே இந்த ஒப்பந்தத்திலேயே சம்பளத்தை முறைப்படுத்த வேண்டும். அதே போல ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் கேட்டாங்க. நீ 10% கொடுக்க முடியலங்கிற, அந்த பணத்தை செலவழிக்கிற. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துல 18% கான்ட்ரிபியூஷன் கட்ட முடியுமா உன்னால? அதனால ஒப்பந்தப்படி பழைய ஓய்வூதிய திட்டம் நீ எல்லாம் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்திலே எல்லா தொழிலாளியும் சேர்த்து விட்டா பழைய தொழிலாளிக்கும் டிஏ கிடைக்கும், பழைய தொழிலாளிக்கும் பென்ஷன் கிடைக்கும், புது தொழிலாளிக்கும் பழைய பென்ஷன் திட்டம் பொருந்தும். பிரச்சனை ஏற்பட்டா நம்ம உட்கார்ந்து பேசிக்கலாம். வச்சிருக்கிறோம் ட்ரஸ்டியே கிடையாது. மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டி, தொழிலாளி ட்ரஸ்டி கிடையாது. கடந்த 7 வருடங்களாக தொழிலாளி ட்ரஸ்டி போட மாட்டேங்கிறாங்க. முடிக்கணுமா? இந்த கஷ்டத்தை சொல்ற, வேற என்ன சொல்ற? என்ன காவல்துறை இப்படி சொல்லுது, ரைட், பரவாயில்ல. அதனால 8வது ஊதிய குழு பிரச்சனை இந்த ஒப்பந்தத்திலே தீர்க்க வேண்டும். 1/4/2003 ஓய்வூதியம் இந்த பிரச்சனை தீர்ந்தாதான் பழைய ஓய்வூதியர்களுக்கு டிஏ பிரச்சனை முழுசா தீரும். அந்த தொடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் அடிப்படை வரவுக்கு செலவுக்கான வித்தியாசத்தொகை. எனவே நாம் என்ன சொல்கிறோம்? எல்லாரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும். ஒன்றிணைந்து போராட்டம் நடக்காவிட்டால் அதனுடைய பலன் அரசாங்கத்துக்கு தான் கிடைக்கும். ஒன்றிணைந்த போராட்டத்துக்கு யார் யாரெல்லாம் குறுக்கே நிற்கிறார்களோ அவர்கள் மறைமுகமாக அரசாங்கத்துக்கு உதவி செய்கிறார்கள், தொழிலாளிகளுக்கு துரோகம் செய்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். எனவே நாம் தொழிலாளிகள் மத்தியிலே செல்வோம். அடுத்த பேச்சுவார்த்தைக்கு முன்பாக அனைத்து தொழிற்சங்கங்கள் கூடி நாம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது செய்வோம். எனவே வருகின்ற பேச்சுவார்த்தையிலே நம்முடைய இந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு காண வேண்டும். அதற்கு ஏற்ற அடிப்படையிலே வலுவான கிளர்ச்சிகளை தொழிலாளிகள் மத்தியிலே நடத்த வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வெடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.